بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكون من المهتدين. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனின் அன்பும் கருணையும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத வ ஆத்தஸ் ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே இப்படி ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறான். அதாவது, பள்ளிவாசலை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் எவ்வாறாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த நிர்வாகிகள் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக, ஜகாத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் பயம் கொள்ளாதவர்களாக, அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் பயப்படாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லங்களிலேயே மிகவும் கண்ணியமான இல்லம் அப்படின்னு சொன்னா இறை இல்லம், பள்ளிவாசல் கண்ணியமான இல்லம். அந்த கண்ணியமான இல்லத்தினுடைய கண்ணியத்தை கொடுப்பவர்களாக நாமும் அதை நிர்வகிக்கும் நிர்வாகிகளும் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் அவ்வாறு இருக்க செய்வானாக. சொல்ல வரக்கூடிய செய்தி, இன்றைய இல்லம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் எவ்வாறாக பார்க்கப்பட்டது. மஸ்ஜிதுல் நபவியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய அந்த முறை என்ன நடந்தது? அந்த பள்ளிவாசலில் மதரசாக்கள் நடந்தது. ஆலிம்களையும் வணக்கசாலிகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். மாத்திரமல்ல, அங்கு ஜமாத்தார்களினுடைய தேவைகளை பேசப்பட்டது. என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு என்ன உதவி தேவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள். இல்லாத பட்சத்தில் உதவியாளர்களை ஏற்பாடு செய்பவர்களாக இருந்தார்கள். பள்ளிவாசல்களிலே உடல் பயிற்சி, இராணுவ பயிற்சி, இவ்வாறாக உடலுக்கு தேவையான எல்லா விதமான பயிற்சிகளும் இருந்தது. சுருக்க சொல்ல வேண்டும் என்றால், தன்னுடைய இல்லத்திற்கு அடுத்ததாக ஒரு இல்லம், நமக்கான இல்லம், நம்மளுடைய உரிமைகளை, நமக்கான நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய இல்லம் இறை இல்லம் தான் என்ற நம்பிக்கை உருவாக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிச்சு, நமது மஸ்ஜிதுன் நபவி இருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் பள்ளிகளை நாம் அவ்வாறாக வைக்க வேண்டும், நிர்வாகிகள் அவ்வாறாக நடத்த வேண்டும். நமது பள்ளியினுடைய அதை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் எவ்வாறாக இருக்க வேண்டும்? முதலாவதாக ஜமாத்தார்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ் அந்த உலகத்தை காரண உலகமா வச்சிருக்கிறான். உம்மாவாப்பா மூலமா தான் பிள்ளைங்க வளரணும். செல்வந்தர்களினுடைய அந்த ஜகாத், அந்த சதக்கா அதற்குரியவர்களிடத்தில் கொண்டு போய் சேரணும். இப்படின்னு காரண உலகமா வச்சிருக்கிறான். இதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிற வேலை யாருடைய வேலைன்னா, பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய வேலை. அவர்கள் ஜமாத் எப்படி ஒன்றிணைச்சு அவங்களுடைய நிலப்பாடுகள் என்ன, செல்வந்தர்கள் எப்படி, எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, தேவையுடையவர்கள் ஏழை பாதைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை நாம இவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யணும், பூர்த்தி பண்ணி கொடுக்கணுன்ற இந்த வேலையை பார்க்கக்கூடியவர்கள் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். அதெல்லாமல் அந்த தற்காலத்துல அந்த நேரத்துல என்ன பாவத்துல ஜமாத்தார்கள் ஈடுபடுறவங்களா இருக்கிறாங்க,
பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க, அதை பத்தி ஹஸ்ரத் நீங்க பேசுங்க என்பதாக. அப்ப என்னென்ன பிரச்சனையோ அந்த நேரத்துல என்ன தீர்வோ அதுக்குண்டான வேலைகளை செய்பவர்களாக நிர்வாகிகள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சிறுவர்கள், அவர்களை இப்ப நிறைய பள்ளிகள்ல என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகிறதா இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே போயிரு. சிறுவர் எடுத்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை இப்படிதான் இருக்குது. ஆனா எப்பேற்பட்ட ஒரு நடைமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தராங்க அப்படின்னு சொன்னா, ஒருவர் பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான முறையில அழகான முறையில அவங்கள்ட்ட நடந்துக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் கொந்தளிக்கும் போது, ஒழுக்கக்கேடான செயல் தான், ஆனா எல்லா சஹாபாக்களும் கொந்தளிக்கும் போது எல்லாரையும் அமைப்படுத்தி மென்மையான முறையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டுறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல இப்படி நடந்துச்சு, எல்லா இடத்துல என்ன நடக்கும், புள்ள சேட்டை பண்ணுவான், நாம கத்துவோம், அவனை விரட்டி விடுவோம். அதனாலேயே அந்த பையன் பள்ளிவாசல்ல போனா ஏதாச்சும் திட்டுவாங்க, பேசுவாங்க. அப்படின்றனால பள்ளியில் வராத சிறுவர்கள் நல்லா வணங்கிக்கணும். இந்த மாதிரி செயல்னால அவனுடைய ஈமான் பறிபோகக்கூடிய நிலை, வேற ஏதோ ஒரு கோவிலின் பக்கமோ வேற ஏதோ ஒரு கொள்கையின் பக்கமோ அவன் செல்பவனாக மாறுறான் அப்படின்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க அதை செய்பவர்கள் தான் பொறுப்பு. இப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களை என்ன செய்யணும்? ஒரு இடத்துல இப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்க எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அப்படி வராரு, ஒரு பெரியவர் என்ன செய்யறாரு, வராரு, பிள்ளைங்க எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அமைதியா ஒரு பையன் உட்கார்ந்து இருந்ததை பார்த்து அந்த பையன் அப்படியே கூப்பிட்டு, தம்பி இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எவ்வளவு அமைதியா இருக்கிற, எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறன்னு சொல்லி அவனை பாராட்டி ஒரு 10 ரூபாய் கையில கொடுத்து, இவன மாதிரி அமைதியா இருக்க வேண்டியதுதான் என்பதாக ஒரு சின்ன பாராட்டுதல் தான். அடுத்தது என்ன நடந்துச்சு தெரியுமா? 2வது நாள் அந்த பெரியவர் அப்படியே வராரு. வரும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, எல்லா பசங்களும் அமைதியா இருக்கிறாங்க, எல்லா பசங்களுக்கும் பாராட்டு. இப்ப சொல்ல வரக்கூடிய செய்தி, இதையுமே மென்மையான முறையில கையாள அப்படின்னு சொன்னா, அதுல அல்லாஹ் அதான் சொல்றான், கூடுதல் மென்மையாக நீங்க பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப மென்மையான முறையில நடந்துகிட்டோம்னு சொன்னா மென்மையான ரிசல்ட் கண்டிப்பான முறையில கிடைக்கணும். 3வதாக நிர்வாகிகள், பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, என்னது, இமாம் சரியாக, இமாம் கரெக்டா தொழுகைக்கு வருகிறாரா, முஅத்தின் பாங்கு சொல்றாரா, முஅத்தின் பள்ளிவாசல் நேரா வச்சிருக்கிறாரா, இதோட கதவு மூன்று இமாமை அந்த முஅத்தினை அதிகமாக வேலை வாங்க வேண்டும். மார்க்க பணிகளை அதிகமாக என்ன செய்யணும், நீங்க இது செய்யுங்க, நீங்க இப்படி பயான் பண்ணுங்க, நீங்க இந்த வேலையை பாருங்க, அதிகமாக வேலைகளை வாங்க வேண்டும். அதோடு அவர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய சூழ்நிலைகளை, இப்ப எல்லா ஜாபையும் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதுல என்ன செய்யணும், ப்ரொமோஷன் இருக்கும். எல்லா ஜாபையும் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதுல என்ன இருக்கும், இன்கிரிமெண்ட் இருக்கும். ஆனா எவ்வளவு ப்ரமோஷன் கொடுத்தாலும் இமாம் தான், மதினார் தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்கல்ல, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கு நீ எதை பிரியப்படுவாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு நீ பிரியப்படும் வரை நீ உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்பதாக நாயகம் சொல்றாங்க. அப்ப தன்னுடைய வாழ்க்கை, தனக்கு இவ்வளவு சம்பளம் தான் இருக்குன்னு சொல்லும் போது அந்த பணிகளை நம்ம வேற பணிக்கு நம்ம போயிடுவோம். நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் போது, நாம ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடையும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு இன்பம் எல்லாமே இருக்குது. அந்த இன்பம் எல்லாருக்குமே கிடைக்குதா? குறிப்பாக பள்ளியில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ஆலிமுடைய மகன், எந்த ஒரு ஆலிமும் தன்னுடைய ஆலிமை ஆலிமாக ஆக்க ஒரு சின்ன யோசனை, இப்பயே இப்படி இருக்குது, பிற்காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுடைய நன்மைதான், ஹாஃபிலாக்குனா நன்மைதான், அல்ல அவ்வளவு என்னது அவ்வளவு கண்ணியப்படுத்துவான், அல்ல மறுமையில வாழ்க்கை சூப்பரா தான் இருக்கும், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய தேவை ஆலிம்களுடைய கழுத்தையும் இறுக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம அவர்களை பற்றி, அவர்கள் இந்த உலகத்தினுடைய தேவைகளை விட்டுவிட்டு உங்களுக்காக பணி செய்ய வந்திருக்கிறார்கள். உங்களுடைய பணிகளை, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அந்த ஒரு தவறாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை எடுத்து சொல்பவர்களாக. இமாம்னா யார் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, இமாம் யார் தெரியுமா?
யார் இமாமா நியமிக்கணும்னா உங்களில் பயபக்தி உள்ள இரையச்சம் உள்ள நல்ல தொலைவிக்கு தெரிஞ்ச குர்ஆனோட தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன செய்யுங்க இமாமா நியமிங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்பை ஏற்படுத்துபவர் அவர்தான். அப்ப அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர் நாளை பின்ன யாரு வேணா தொலைவைக்கலான்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு வைங்களேன். பயபக்தி இல்லாத ஒரு ஆள் தொழுகிறாரு, தொழுகையில பேணிக்கே இல்லாத ஒரு நபர் என்ன செய்யறாரு? தொலைவைக்கிறாரு. இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம் தொழுகையினுடைய நிலை என்ன ஆகுது? அப்ப தனக்கு எதை நாம் பிரியப்படுகிறோமோ, நல்ல சம்பளத்தை நாம் பிரியப்படுவோம், அதை பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக, குறிப்பாக பள்ளியில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்க வேண்டும் ஒரு எண்ணம் என்ன செய்யணும் நமக்கு இருக்கணும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அந்த காலத்தில் எப்படி சிறந்த இல்லமாக இறை இல்லம் இருந்ததோ அதை போல நம் இல்லங்களை சிறந்த இல்லமாக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.